ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு 9, நம்பர் 9, எண் 9 என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இந்த 9ங்கிற நம்பரோட சிறப்புகள்லாம் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் நீண்ட பதிவு தான். இது முதல் பாகம். நாளை 2ஆம் பாகமும் வரும். எண்களில் விசேஷமான எண்ணாக கருதப்படுவது 9. அந்த எண்ணில் நீண்ட வாழ்வு எனும் அர்த்தம் பொதிந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். சீனர்களோட சொர்க்க கோபுரம் 9 வளையங்களால் சூழப்பட்டது. எகிப்து, ஐரோப்பா, கிரேக் முதலான நாடுகளும் 9ஆம் எண்ணை விசேஷமாக பயன்படுத்தி போற்றுகின்றனர். புத்த மதத்தில் மிக முக்கியமான சடங்குகள் யாவும் 9 துறவிகளை கொண்டே நடைபெறும். தங்கள் வெள்ளி மற்றும் பிளாட்டினத்தின் சுத்தத்தை 999 என்று மதிப்பிடுவார்கள். பெண்களின் கர்ப்பம் பூரணமாவது 9ஆம் மாத நிறைவில்தான். பரதகண்டத்தில் நம் இந்தியாவில் 9 எனும் எண் இன்னும் பல மகத்துவங்கள் கொண்டது. 9 என்ற எண்ணுக்கு வடமொழியில் நவம் என்று பெயர். நவ என்ற சொல் புதிய, புதுமை என்கின்ற பொருளையெல்லாம் உடையது. இந்த 9 என்னென்ன என்பதையெல்லாம் தற்பொழுது பார்ப்போம். நவசக்திகள்: வாமை, சேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூததமனி, மனோன்மணி. நவதீர்த்தங்கள்: கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, சரயு, நர்மதை, காவேரி, பாலாறு, குமரி. நவவீரர்கள்: வீரவாகுதேவர், வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேசன், வீரபுரந்தரன், வீரராட்சசன், வீரமார்த்தாண்டன், வீரராந்தகன், வீரதீரன். நவ அபிஷேகங்கள்: மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், நெய், தேன், தயிர், சர்க்கரை, சந்தனம், விபூதி. நவ ரசங்கள்: இன்பம், நகை, கருணை, கோபம், வீரம், பயம், அருவருப்பு, அற்புதம், சாந்தம் ஆகியவை நவரசங்கள். நவகிரகங்கள்: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது.